Hi, 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 hello. Okay. சரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? A and B invest in a business in the ratio 5:7. சரி பார்ட்னர்ஷிப் பேஸ்டு டாபிக் வந்து ரேஷியோ டாபிக் தானே. ஓகே ஸோ அப்போ 5:7ன்றாங்க. ரவுண்டா போட்டுக்கலாமா? அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்கு, அதனால ரவுண்டா போட்டுக்கலாம். ஆஃப்டர் 4 months, ஸோ 4 months வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான். லேட்டரா பார்க்கும்போது என்ன பண்றாங்க? A withdraws 40%. ஸோ 40% எவ்வளவு வரும்? 2/5னா 5னா 50னா 1 10. ஸோ 2 பார்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களா? பாக்கி எவ்வளவு இருக்கு? 30 இருக்கு. கரெக்டா? 50ல அவங்க வந்து 40% ரிமூவ் பண்ணிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாக்கி 30 இருக்கா? இந்த 30 வந்து 8 monthsக்கு இருக்குமா? ஓகே. B என்ன பண்றாங்க? B increases his capital by 20%. 20 திருப்பி ஃபிராக்ஷனா மாத்தினா 1/5. 5 தான் 70னா 1 வந்து 14. சோ 14 ஆட் பண்ணனும். சோ 84. 70 plus 14 84. இது 8 monthsக்கு இருக்கும். அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட் 4 monthsக்கு இந்த இன்வெஸ்ட்மென்ட், அடுத்த 8 monthsக்கு இந்த இன்வெஸ்ட்மென்ட். இது A, இது B. அவ்வளவுதான். இது கொடுத்துட்டு ஸ்டேட்மென்ட் கன்க்ளூஷன் பேசிஸ்ல தான் உங்களுக்கு क्वेश्चंसலாம் இருக்கு. சரி பாப்போமா? சோ இவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னவா இருக்கும்? இங்க 200 plus 240யா? சோ 440. இங்க 280 plus 672வா? 952வா? 952. சோ ரெடியூஸ் பண்ணா 40 இருக்கு, 52 இருக்கு. 4 டேபிள்ல போகுமா? சால்வ் பண்ணிக்கலாமா? ஓகே. வேற 2 டேபிள்ல போகுமா? 55:119. A is to B யோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 55:119. கரெக்ட்டா? அவ்வளவுதான். இது கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? B ஷேர் exceeds A ஷேர் by more than 20,000. ஓகே. செகண்ட் இதெல்லாமே அமௌண்ட்ல கேக்குறாங்க. அமௌண்ட்க்கு ஈக்குவேட் பண்ணனும். நம்ம ரேஷியோல வச்சிருக்கோம். அமௌண்ட்க்கு ஈக்குவேட் பண்ணனும் அப்படினா கம்பேர் பண்ணி தான் சால்வ் பண்ணனும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அதுவுமே அமௌண்ட் பேசிஸ்ல தான் இருக்கு. சரி பாப்போம். தேர்ட் என்ன இருக்கு? B's இன்வெஸ்ட்மென்ட் டைம் ப்ராடக்ட். இன்வெஸ்ட்மென்ட் இன்டு டைம் ப்ராடக்ட் என்னது? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்வெஸ்ட்மென்ட் இன்டு டைம் பீரியட், இன்வெஸ்ட்மென்ட் இன்டு டைம் பீரியட். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இதுதான் இருக்குன்றதை இன்டைரக்டா சொல்றாங்க. B's ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ exceeds double that of A. A ஓட டபுள் மடங்கு இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா B யோட கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அது கரெக்ட்டா இருக்கா? அது டேட்டா வச்சு சொல்லிடலாம்ல. B யோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன இருக்குன்னா 2 times of A ஓட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ 2 times of A ன்னு பாத்தீங்கன்னா 110 வந்துரும். 110 விட 119 அதிகமா தான் இருக்கு. அப்படி அவங்க சொல்ற அந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட். சோ தேர்ட் ஒன் கரெக்ட். சோ தேர்ட் இல்லாததெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். இந்த ஒன்னு மட்டும் உங்களுக்கு பாக்கும்போதே தெரிஞ்சிச்சு இல்லையா? சோ 1 only 1 and 2 அப்படின்ற ஆப்ஷன் A, B இக்னோர் பண்ணிடலாம். சோ C, D ல எதுன்றதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கணும். B's ஷேர் exceeds A ஷேர் by more than 20,000. சோ இவங்களோட டிஃபரன்ஸ் வந்து 20,000 மேலன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மொத்தமா ஆட் பண்ண எவ்வளவு பார்ட்ஸ் வருது? 9 plus 5 14, 5 plus 1 plus 174 பார்ட்ஸா? இந்த 174 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லலாம்? கொடுத்திருக்காங்களா? 1,44,000. 144 followed by 3 zeros. ஓகேங்களா? ரைட். சோ அப்ப அதுக்கு அப்புறம் எது கண்டுபிடிக்கலாம்? A ஓட ஷேர் கண்டுபிடிச்சிடலாமா? A ஓட ஷேர் 55 பார்ட்ஸா? ஃபர்ஸ்ட் A ஓட ஷேர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 1 இல்ல அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்னது? C மட்டும் தான். கரெக்ட்டா? எடுக்கிறதுல அது கால்குலேஷன் பார்ட் பாக்கும்போது தேர்ட் கண்டுபிடிக்கிறது பதிலா செகண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு. சோ C A ஓட ஷேர் மட்டும் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறேன். சரி. சோ அப்ப சால்வ் பண்ண என்ன உங்களுக்கு 2 டேபிள்ல மட்டும் தான் போறோம். 4 டேபிள்ல போகாது. ஓகேங்களா? ஃபைன். 7 plus 4 11 12 3 டேபிள்ல போகுதா? சரி ஓகே. அப்போ 3 5s are 15, 3 8s are 22 வரா? 58. இங்க 48,000. ஓகே. வேற 29 இங்க 24. So 55 into 24 divided by 29. 55 into 24 divided by 29. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோமா? இதுக்கு அப்புறம் ஒரு 3 zeros இருக்கு. அது இருக்கட்டும். ஓகேங்களா? இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? So 3 8s are 3 10s are. இத எடுத்துட்டேன்னா 8 5s are 40, 8 5s are 40, 40 plus 4 44. 4 44 ன்னு இருக்கும். 44 followed by 3 zeros. So என்ன சொல்றாங்க? exceeds. ஓகே. A share lies between 50,000 and 60,000 சொல்றாங்க. அது தப்பு தானே? ஓகே. நீங்க சால்வ் பண்ணும்போது வருதா அது? இந்த வேல்யூ வருதா இல்லனா 50 அவங்க சொல்ற 50 to 60 குள்ள தான் வருதா? கால்குலேட் பண்ணி பாத்தீங்களா? என்ன பண்ணிருக்கோம்னா டோட்டல் பார்ட்ஸ் வந்து 119 பார்ட்ஸ்.
174 பார்ட்ஸ். டோட்டலா உங்களுக்கு 174 பார்ட்ஸ் வந்திருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 144 ஃபாலோட் பை 000 இருக்கும். சோ இதுல 1 பார்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 55 பார்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்ல டைரக்டா 55 பார்ட்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 55 பார்ட்ஸ்ல ஏ ஓட ஷேர், ப்ராஃபிட் ஷேர். ஓகேங்களா? சோ இது சால்வ் பண்ணும்போது எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? இந்த வேல்யூ தான் வந்துச்சா? ஓகே. அப்ப அந்த ஆப்ஷன் தப்பு தான். சோ between 50,000 60,000 சொல்றாங்க இல்லையா? சோ A share does not lie between 50,000 and 60,000. சோ அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தப்பு. சோ அப்ப தேர்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு பாத்தீங்களா? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு போட்டு பாத்தீங்களா? 9 minus 5 4, 11 minus 5 வந்து 6 சரி 64 பார்ட்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாமா? சோ இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? இது 29 இது 24 24. சோ இது வேண்டாம். நமக்கு வந்து 64 பார்ட்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாமா? சோ 64 into 24 divided by 30 வச்சுக்கலாம். சோ இங்க 10 இங்க 8 64 into 8 என்னது 512 சோ 512 divided by 10 512 512 followed by 3 zeros அப்ப 2 0 போட்டுக்கலாமா? சோ 51,200. சோ அப்போ A ஓட B share exceeds A share by 20,000 சொல்றாங்க. இது கரெக்ட். ஓகேங்களா? சோ ஸ்டேட்மென்ட்னு பாக்கும்போது எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மென்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட். சோ 1 and 3 only இருந்திருக்கணும். ஓகேங்களா? 1 and 3 தான் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கா? சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அது ஓகே வேலை இருக்கும். Question number 2. 3 partners in a business invest 3:4:5 ratio. After 6 months, A withdraws 1/3. So 6 months வரைக்கும் இருக்காங்களா? So 1/3 னா எவ்வளவு பார்ட் போகும்? 1 போகுமா? பாக்கி 2 பார்ட்ஸ். பாக்கி இருக்கா 6 monthsக்கா? சரி. B doubles his capital. So அப்போ 6 monthsக்கு தான எதுவுமே. So அப்ப அடுத்த 6 monthsக்கு எவ்வளவு இருக்கும்? 8 8. Next C kept his investment unchanged. Okay. So அப்போ 18 plus 12 30 A ஓட இன்வெஸ்ட்மென்ட் 30. இங்க 24 plus 48 70 கரெக்ட்டா தான போடுறேன்? 24 plus 48 72 C ஓடது 60. சோ இது வந்து 6 டேபிள்ல போய்டலாமா? 6 5s are 6 10s are 6 12s are. ஓகே. இதுதான் profit sharing ratio. Fine. So next இத வச்சு என்ன கேக்குறாங்க? B receives the largest profit. B receives the largest profit ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட். ரெண்டாவது C share exceeds A share. C வந்து A ஓட அதிகமா தான் வாங்கி இருக்காங்க. செகண்ட் ஒன்மே கரெக்ட். தேர்ட் B share exceeds 40%. 40% மேலன்னு சொல்றாங்க of the total profit. சோ இவங்க B ஓடது வந்து 12 அவுட் ஆஃப் டோட்டல் எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? 22 plus 5 27 27. ஓகேங்களா? சோ 3 4s are 3 9s are சோ 1/9 எவ்வளவு? 11.11%. 4/9 44.44%. அவங்க எவ்வளவு சொல்றாங்க? exceeds 40 ன்னு சொல்றாங்க. சோ தேர்ட் ஒன்மே கரெக்ட் தான். ஓகேவா? எவ்வளவு பர்சன்டேஜ் எக்ஸாக்ட்டா நமக்கு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எவ்வளவு வரும்ன்றது ஃபிராக்ஷன் ஆஃப் பர்சன்டேஜா மாத்தணும் அப்படினா. அப்ப அவங்க எக்ஸீட்ஸ் தான் சொல்றாங்க. எக்ஸீட்ஸ் தான் செக் பண்ணி பார்த்தா போதும். ஓகேங்களா? சோ மூணுமே கரெக்ட்டா? ஆல் 3. கிளியரா? Third, the income of ABC in the ratio 4:6:9. So round off எடுத்துக்கறேன். rounded figures எடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? A's income increases by 50%. இதுல பாதி. சோ அப்போ ஓகே. இது வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது. ரேஷியோ தான். அப்படியே மாறுதுன்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு சொல்லிருக்காங்க? இன்கிரீஸா? சோ 60 வந்துருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 B decreases by 20%. So 1/5 னா 48 ஆயிடுமா? 48 ஆயிடும். C இது increases by 10%. So 99. ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். சோ அப்ப இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? என்ன ரெடியூஸ் பண்ணிக்கலாம்? 3 டேபிள்ல போலாமா? 33 இங்க 16 3s are 48 இங்க 20. இதுக்கு அப்புறம் ஃபுல்லா ரெடியூஸ் பண்ண முடியாது ரேஷியோல. ஓகேங்களா? ஃபைன். ஸ்டேட்மென்ட்ஸ் பார்க்கலாம். கன்க்ளூஷன்ஸ். B receives the largest profit. B receives the largest profit ன்னு சொல்றாங்க. அது தப்பு. தப்பா பார்க்கறேனா? क्वेश्चन நம்பர் என்ன? தேர்டா? ஓகே ஓகே. A and B have equal incomes. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தேர்ட் கன்க்ளூஷன் ஒரே தான சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து வேர்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க. A and B will have equal income. தேர்ட் கன்க்ளூஷன் வந்து 6:6 ரேஷியோன்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒன்னு தான். ரெண்டுமே தப்பு தான். ஓகேங்களா? சோ அப்ப 1 3 இல்லாத ஆப்ஷன் ஏதா இருக்கான்னு பாருங்க. 2 only ன்னு ஒன்னு இருக்குல்ல?
ஆப்வியஸ்லி இருக்கிற ஆப்ஷன்ஸை ரூல் அவுட் பண்ணி பார்க்கும்போது அது ஆன்சரா இருக்கும். பட் செகண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சி வில் ஹேவ் த ஹையஸ்ட் இன்கம். கரெக்ட். அது பார்த்தாலே தெரிஞ்சது. சி வில் ஹேவ் த ஹையஸ்ட் இன்கம். ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி தான். ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ள அந்த கன்க்ளூஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, கன்க்ளூஷன்ஸ்க்குள்ள ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. ஒரு கன்க்ளூஷன் வச்சு இன்னொரு கன்க்ளூஷனை சால்வ் பண்ணாம எலிமினேட் பண்ண முடியுமா, சால்வ் பண்ணாம ஆன்சர் பண்ண முடியுமான்ற மாதிரி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்ல will have equal incomes and words கொடுத்திருக்காங்க. தேர்ட் கன்க்ளூஷன்ல ரேஷியோ வந்து 6:6 ன்னு சொல்றாங்க. எப்படி ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு சேம் ரேஷியோ வராது. ஓகேங்களா? சோ அதனால அது தப்பு தான். அது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4. In a factory the ratio of skilled to unskilled வந்து 5:8 after employing 54 additional skilled workers. சோ அப்போ skilled வந்து 5x இங்க மட்டும் 24 ஆட் பண்றாங்களா, unskilled எவ்வளோ 8x. இப்போ ரேஷியோ என்ன மாறுது 7:8 அப்படின்னு மாறுது. இப்போ இங்கே அடிச்சிடலாம்ல. சோ 7x minus 5x வந்து 2x. 2x தான் 24 னா x ஓட வேல்யூ 12. சோ அப்ப இனிஷியலா skilled எவ்வளவு இருக்காங்க 5x 60, unskilled எவ்வளவு இருக்காங்க 8x 96 96. என்ன கேக்குறாங்க புரியல. Initially there were 120. Which are the following statements? Initially there are 120. So 8 plus 5 13. 12 into 13 எவ்வளோ 156. கரெக்டா? So first one wrong. Second, initially skilled workers were fewer than 50. More than 50 தான் இருக்காங்க. So இதுவுமே wrong. Third, என்னதுங்க? ஓ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லன்றீங்களா? ஓகே ஓகே ஃபைன். After change skilled workers exceed 70. So 60 plus 24 84 வராங்க. So third one correct. 3 only இருந்திருக்கணுமா? Next question number 5. The ratio of present age of A and B 5:7. Age is based. இத பார்த்து சொல்லிடுவீங்களா? ரேஷியோல தானே போட்டீங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போறது தப்பு கிடையாது. பட் குயிக்கா போடுறது ரேஷியோல அப்படியே போட்டுடலாம். After 8 years the ratio becomes 7:9. So ஒரு incremental factor சேமா இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் 2 பார்ட்ஸா இருக்கு, இங்கேயும் 2 பார்ட்ஸா இருக்கு. இந்த 2 பார்ட்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம் 8 years. அப்ப 1 பார்ட் 4 years. யாரோடது கேக்குறாங்க? A ஓட ஏஜ் என்ன 5 into 4 20. B ஓட ஏஜ் 7 into 4 28. So ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து A ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ஏஜ் ஆஃப் A வந்து 20 years னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். செகண்ட் ஏஜ் ஆஃப் B 28 னு சொல்லிருக்காங்க. செகண்டும் கரெக்ட். தேர்ட் after 10 years their ages will be 9:11 ratio. So after 10 years னா 31 இங்க 10 years னு சொல்லிருக்காங்களா? சாரி 30:38 சோ என்ன சொல்லிருக்காங்க 9 இது 9 டேபிள்ல வர வாய்ப்பே கிடையாது. கரெக்ட்டா? சோ தப்பு. 1 and 2 only. இதுக்கு ஆப்ஷன் இருக்கா? சியா இருக்கு. Next question number 11. The average age of 30 students in a classes. இதுமே அப்படியே பார்த்து போட்டீங்கல்ல, பென் பேப்பர் யூஸ் பண்ண போட்டீங்கல்ல. வெரி குட். So when a teacher joins them the average age becomes 19 years. So initially டீச்சரோட ஏஜ் என்னன்னு எடுத்துக்கலாம் 19 எடுத்துக்கலாமா? x ன்னு எடுத்துக்கிட்டீங்களா? 30 பேரோட ஆவரேஜ் வந்து 18 ன்னு சொல்றாங்கல்ல. இப்போ எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா 18 கொடுத்துடலாம்ல. அப்பதானே ஆவரேஜ் சிம்பிளா நமக்கு 18 வந்துரும். இப்போ டீச்சர் ஜாயின் பண்றாங்க, திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆவரேஜ் எடுக்கறாங்க 19 இருக்கு. இப்போ இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் எவ்வளவு கொடுக்கலாம் 19 கொடுத்துடலாம்ல. அப்ப டீச்சருக்கும் 19 கொடுத்துடலாம்ல. 19 இனிஷியலா கொடுத்துடலாம். டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருந்தவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 30 பேருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்கள தனியா பிரிச்சாச்சு, டீச்சரை தனியா பிரிச்சாச்சு. ஆல்ரெடி இருந்த 30 பேருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 49 தானே. ஓகேங்களா? சோ அப்ப அந்த டீச்சரோட ஏஜ் வந்து 49. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீச்சர்ஸ் ஏஜ் எக்ஸீட்ஸ் 45 சொல்றாங்க. கரெக்ட். செகண்ட் டீச்சர்ஸ் ஏஜ் இஸ் எக்ஸாக்ட்லி 49 சொல்றாங்க. கரெக்ட். தேர்ட் தி டோட்டல் இன்க்ரீஸ். டோட்டல் இன்க்ரீஸ் என்னது டீச்சரோட ஏஜ் தான். முந்தின இதுல இருந்து டோட்டல் வந்து டோட்டல் ஏஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து லாஸ்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஏஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பிளஸ் டீச்சர் போட்டீங்கன்னா இன்க்ரீஸ்ன்றது என்னவா இருக்கும்? அது டீச்சரோட ஏஜா தான் இருக்கும். அது 14 மோர் தென் 14 சொல்றாங்க. அதுவும் கரெக்ட். சோ ஆல் த அபவ். நெக்ஸ்ட்மே ஆவரேஜ் பேஸ்ட் தான். இது வந்து மிஸ்கால்குலேஷன் என்னன்னு போட்டுருப்போம் நம்ம மிஸ்டேக்கன் ஆவரேஜா. ஓகே क्वेश्चन நம்பர் 12 So the average of 50 students are calculated as 64. It was found that one student's mark was recorded as 23 instead of 53. Sorry, 83. So இப்போ ஒரிஜினல் ஆவரேஜ் வந்து இப்போ நியூ ஆவரேஜ் எடுத்தோம்னா ஒரிஜினலோட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். ஓகே, எவ்வளவு அதிகமா இருக்கும்? மார்க் வைஸ் எவ்வளவு அதிகமா இருக்கும்? 60 அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? மார்க் வைஸ் 60 அதிகமா இருக்கும். டோட்டல்ல எவ்வளவு அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 60 அதிகமா இருக்கும். ஆவரேஜ்ல எவ்வளவு அதிகமா இருக்கும்?
60/50 அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? ஆவரேஜ்ல 60/50 அதிகமா இருக்கும். சோ அப்ப கேன்சல் பண்ணா 1.2 சோ அப்ப இனிஷியல் ஆவரேஜ் எவ்வளோ? 64. நியூ ஆவரேஜ் எவ்வளோ? 65.2. நியூ ஆவரேஜ் எவ்வளவா இருக்கும்னா 65.2. The correct average exceeds 65 சொல்றாங்க. So first conclusion correct. The increase average exceeds by 1 mark ன்னு சொல்றாங்க. The increase in average exceeds 1 mark. Not exactly 1 mark, 1.2 mark. So இது தப்பு. எதுங்க? இதான ஆவரேஜ், நியூ ஆவரேஜ்? எனக்கு புரியல. இனிஷியல் ஆவரேஜ் 64 ஃபைனல் ஆவரேஜ் 65.1 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 மார்க் தானே சொல்றாங்க. ஓ எக்ஸீட்ஸ்னா எக்ஸாக்ட்லி இல்லையா? ஓகே ஓகே கரெக்ட் தான். நான் ஒண்ணுக்கு மேல எது இருந்தாலும் கரெக்ட்னு சொல்றீங்க. ஓகே சரி. The total mark increase by 60. அது total increaseன்றது அந்த 83 minus 23 போட்டா வரக்கூடிய ஆன்சர் தான் total increaseன்றது. So third one correct. Exceeds. Okay. எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 13. The average of 6 numbers is 42 when another number is included the average becomes 45. அது நியூ நம்பர் என்ன எடுத்துக்கலாம் இனிஷியலா? 45 எடுத்துக்கலாமா? ஃபைன். இந்த 45 வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை பேருக்கு? 6 பேருக்கா? சோ அப்ப அவங்களுக்கு அந்த அந்த 18 இவங்க கொடுத்தது தானே. சோ எவ்வளவு வருது மொத்தமா? 63 ஓகே ஃபைன். Question number 13. So the seventh number equals 63. So first one correct. The seventh number exceeds 60. அதே தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. கரெக்ட். The total of first 6 numbers is 252. 42 into 6 போட்டா என்ன வருமோ அதான் கேக்குறாங்க. 252 தானே? 24 plus 1 252. அதே தானா? 5 numbers have an average 48. If the largest number is removed, the average becomes 42. Largest number என்னன்னு எடுத்துக்கலாம்? 48 எடுத்துக்கலாமா? கரெக்ட். லார்ஜஸ்ட் நம்பர் வெளிய போன நம்பரை 48 எடுத்துக்கலாம். இவங்க போனதுக்கு அப்புறம் பாக்கி இருக்க 5 நம்பர்ஸ்க்கு எவ்வளவு குறையுது? சாரி பாக்கி இருக்க 4 நம்பர்ஸா? 4 நம்பர்ஸ்க்கு 6 குறையுதா? அப்ப மொத்தமா எவ்வளவு குறையுது? 24 குறையுதா? அந்த 24 இவங்களோட தானே? கரெக்ட்டா? ஃபைன். சோ அப்ப இவங்களோட நம்பர் ஆக்சுவல் நம்பர் என்ன? 72. The removed number equals 72. First one correct. The removed number exceeds okay இதுவும் கரெக்ட். The total of remaining numbers is equal to அதாவது என்ன சொல்றாங்க 42 into 5 சாரி 42 into 4 168 கரெக்ட். Okay, the average of 12 numbers is 36. If each number is increased by 4, new average என்னவா இருக்கும்? Average also increases by 4. ஓகேங்களா? The new average வந்து 14 சொல்றாங்க கரெக்ட். The total increases by 48 சொல்றாங்க. So total எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு நம்பருக்கு 4 இன்க்ரீஸ் ஆச்சுனா 18 நம்பர் 12 into 4 48 தான் இன்க்ரீஸ் ஆகும். So second one கரெக்ட். Third, the percentage increase in average exceeds 10. So அப்போ percentage increase ன்னு சொல்றாங்க. Increase in value divided by old value into 100. So 1/9 1/9ன்றது 11.11%. Exceeds 10 ன்னு சொல்லிருக்காங்க. So third one கரெக்ட். 11.11% தான் ஆவரேஜ்ல எவ்வளவு percentage increase அப்படின்றது. Next 21 Population of a town is increased by 15 for the first year. 15 க்கு என்ன ரேஷியோ? 3/20ன்றது fraction. ஓகே 20:23. அதுக்கு அப்புறம் 10 னா 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே சோ மொத்தமா பார்த்தா 200 is to 253 230 ஒரு 23 ஓகே 253. சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? வேல்யூல பார்க்கும்போது 53 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? The total increase is 26%. கரெக்ட் தானே? சோ 53 divided by 200 into 100 போட்டோம் அப்படின்னா 26.5 வருதா? 26.5% அப்படின்றது வருது. ஓகே சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸீட்ஸா? சரி எக்ஸீட்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க கரெக்ட். ரெண்டாவது இனிஷியல் பாப்புலேஷன் வந்து 1 lakh இருந்துச்சுன்னா ஃபைனல் பாப்புலேஷன் 1,26,000 எக்ஸீட்ஸ் சொல்லிருக்காங்க. இங்க அதே எக்ஸீட் தான். ஆவரேஜ்ல கொடுத்திருக்காங்க, வேல்யூல கொடுத்திருக்காங்க. The total increase equal 26.5%. Third one correct. ஒரே ஆன்சரை மாத்தி மாத்தி ஃப்ரேம் பண்ணி கொடுத்திருக்காங்கல. First increase by 20%.
நெக்ஸ்ட் டிக்ரீஸ் பை 10%. ஸோ ஓவரால் என்ன இருக்குது 54. சரி, ஃபைனல் வேல்யூ எக்ஸீட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. கரெக்ட். ஃபைனல் வேல்யூ எக்ஸீட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ கரெக்ட். நெட் இன்க்ரீஸ் வந்து 8% சொல்றாங்க. ஸோ 4/50. 4/50 8% தானே. தேர்ட் அதே தான் இருக்குமா? சரி, ஸோ அப்போ ஒரிஜினல் வேல்யூ 100 இருந்துச்சுன்னா இது இன்டூ 2 பண்ணுவீங்களா? 108 தான் வரும். 50 நீங்க 100 எடுத்துக்கிறீங்கன்னா இன்டூ 2 பண்ணா 100 ஆயிடும். 54 நீங்க இன்டூ 2 பண்ணீங்கன்னா 108 வரும். சரி, அட்லீஸ்ட் இதெல்லாம் நீங்க ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இது ரொம்ப கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்க்கும்போது கடுப்பா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் எவ்வளவு ஃபாஸ்டா போட முடியுது, கொஸ்டினை பார்த்து எவ்வளவு ஃபில்டர் பண்ண முடியுன்ற மாதிரி அதுக்கு வச்சுக்கோங்க. சொல்றேன், நான் ஃபீட்பேக் சொல்லிடுறேன் கண்டிப்பா. சரி, அடுத்தது 23. கம்பெனிஸ் ரெவென்யூ இன்க்ரீசஸ் பை 25. ஸோ 25 ரேஷியோ சொல்லுங்க. 4:5. அதுக்கப்புறம் டிக்ரீசஸ் பை 20. இதுக்கு ரேஷியோ சொல்லுங்க. 5:4. ஓவராலா பாத்தீங்கன்னா சேஞ்ச் எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஃபைனல் ரெவென்யூ ஈக்குவல்ஸ் ஒரிஜினல் ரெவென்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். நெட் சேஞ்ச் வந்து 0. கரெக்ட். ஒரிஜினல் ரெவென்யூ 100 தான். தேர்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸா? a train 300 meters long. ஓகே, ஒரு போல் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுது, ஒரு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரெண்டு கேஸ்லயுமே என்ன நம்மளுக்கு தெரியும்? ட்ரெயினோட ஸ்பீட் சேம் தான். அதை க்ளூவா எடுத்துக்கலாம் இல்லையா? சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணலாமா? ஸ்பீட் வந்து சேம்ன்றதுனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெறும் போல் தான், அதுக்கு வந்து லென்த் கிடையாது. சோ ட்ரெயினோட லென்த் மட்டும் எடுத்துக்கலாம். which is 300 by எவ்வளவு செகண்ட்ஸ்? 15 செகண்ட்ஸ். இங்க செகண்ட் கேஸ்ல அதே 300 லாங் ட்ரெயின் தான். பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவு கொடுக்கலையா? பிளாட்ஃபார்மோட லென்த் கொடுக்கல. இதுக்கு எவ்வளவு ஆகுது? 25 செகண்ட்ஸ் ஆகுது. சரி, ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு ஆகணும் இல்லையா? செகண்ட் ஒன் கரெக்டா இருந்தா தேர்ட் ஒன் கரெக்ட் தானே. பிளாட்ஃபார்மோட லென்த் 200 இருந்துச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் 500 தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். சோ 2 மட்டும் கொடுத்து 3 கொடுக்காம இல்ல 3 மட்டும் கொடுத்து 2 கொடுக்காங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் சி கிடையாது. ஓகேங்களா? ஒன்னு தப்பா இருந்தா ரெண்டுமே தப்பா இருக்கணும், இல்ல கரெக்டா இருந்தா ஆப்ஷன் டியா இருக்கணும். அப்படிதானே? லாஜிக்கலி கரெக்டா நான் சொல்றது. 2 மட்டும் கரெக்ட்னு சொல்றாங்க இல்லையா? 2 ஒன்லி 3 ஒன்லி அப்படின்னு இருக்கு இல்லையா? அது தப்பு. ஏன்னா வந்து லாஜிக்கலி பார்க்கும்போது ரெண்டுமே கொடுத்திருக்க கன்க்ளூஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ பிசியா அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒன்னு என்ன சொல்லிருக்காங்க? 72 கிலோமீட்டர்ஸா? இது அப்படியே எடுத்து போட்டுடலாம்ல. சோ 300/15 கன்வர்ஷனுக்கு என்ன வரும்? இன்டு 18/5. கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் மாத்தினா 18/5. சோ 5 3 5s are 3 6 ஆரா? இங்க 25 எடுத்துக்கிட்டோமா? சோ 25 1s are 25 25 2s ஆரா? சோ 12 into 6 72 சோ 72 கரெக்ட். ஓகேங்களா? ஃபைன். சோ அப்போ 1 இருக்கு. ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் டி தெரியலையா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? பிளாட்ஃபார்மோட லென்த்தா? இங்க இருந்து அப்படியே சொல்லிட முடியுமா? 5 20 25 into 2 50 50 into அங்க இன்னொரு 0 500 500 minus 300 200 தான். சோ எல்லாமே கரெக்ட். 1 2 and 3 ஆப்ஷன் டி தான். ஓகே, எல்லாமே கரெக்ட். Two trains of length 200 and 300 move in opposite direction. Opposite direction relative speed எப்படி இருக்கும்? Sum of the individual speeds. ஒன்னு 54 இன்னொன்னு 72. So 7 plus 5 12 126 126. Next they move in opposite direction சொல்றாங்க. ரெண்டு பேரோட லென்த் ஆட் பண்ணிக்கலாம். 500. இது கிலோமீட்டர் per hourல இருக்கு. So மீட்டர் per செகண்ட்ல மாத்தணும்னா 5/18. டைம் டேக்கன் டு கிராஸ் ஆமா, டைம் டேக்கன் டு கிராஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபைன். சோ 5 இங்க 100 18 8 எப்போ 6ல முடியும்? 7 ஆமா. ஓகேவா? சோ அப்ப டைம் டேக்கன் வந்து 100/7. சோ 14 பாயிண்ட் சம்திங். டைம் டேக்கன் வந்து 14 பாயிண்ட் சம்திங். இங்க டைம் டேக்கன் என்ன கொடுத்திருக்காங்க? less than 15 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஒன் கரெக்ட். சோ 2 இல்லாத ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க? ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 120 கிலோமீட்டர்ஸா? எக்ஸீட்ஸ் 120 கிலோமீட்டர்ஸா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தானே? 126 தானே? டிஸ்டன்ஸ் கவர் டியூரிங் கிராசிங் ஈக்குவல்ஸ் 500றாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ற டைம் இருக்குல்ல, அந்த மீட் பண்ற டைம்ல எவ்வளவு கிராஸ் பண்ணிருக்காங்க கேக்குறாங்க. அதாவது மீட் பண்ற டைம் 14 செகண்ட்ஸ் வச்சுக்கலாமா? 14 பாயிண்ட் சம்திங்ல 14 வச்சுக்கலாமா? அந்த 14 எடுத்து போட்டா என்ன வரும்?
என்ன சொல்றேன்னு புரியுதா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சோ அந்த ஸ்பீட் வந்து 126 ன்னு இருக்கா? 126 into 5 by 18 டைம் டேக்கன் வந்து 14 வெச்சுப்போம். சோ இது 7 டைம்ஸ் 14 5s are 70 70 into 7 490 490 point something ஈக்குவல்ஸ் னு சொல்லிருக்காங்க இல்லையா? டிஸ்டன்ஸ் கவர்ட் ஈக்குவல்ஸ் 500 மீட்டர்ஸ்ன்றது தப்பு. சோ ஆப்ஷன் 3 கன்க்ளூஷன் 3 வராது. 1 and 2 ஏதா இருக்கா? 25c டிஸ்டன்ஸ் கவர்ட் வந்து 500 வராது. ஈக்குவல்ஸ் வேற கொடுத்திருக்காங்க. ஓகே 490 சம்திங் வரும். அடுத்து என்ன? 31 A container contains 40 liters of milk. 10 liters is removed. This process repeated twice. So மொத்தமா 3 முறை நடக்குதா? So 40 liters milkல எவ்வளவு லிட்டர்ஸ் எடுக்கறாங்க? 10 liters So அப்போ 4:3 old parts of milk to new parts of milk 4:3 initially எவ்வளவு முறை நடக்குது இது? 3 times மொத்தமா நடக்குது. So 64:27. Next, which of the following is correct? The final quantity of milk is less than initial quantity கொடுத்துட்டாங்களா? So இந்த 64 parts 40 liters ன்னு சொல்றாங்க. So கடைசியா இருக்க 27 parts என்னன்னு பாத்துடலாமா? So 8 5s are 8 8s are 64 So 27 into 5 135 135 by 8 8 7s are 56 8 6 are 48 16 point something liters இருக்கும். எவ்வளவு சொல்லிருக்காங்க? less than 25 சொல்லிருக்காங்க. first one correct. next, water exceeds 15 liters. So water எவ்வளவு parts? சரி ஓகே இதுவே போதும்ல. இதுல 16 போச்சுனா பாக்கி எவ்வளவு இருக்கும்? மொத்தம் 40 liters தான். 40 litersல 1 16 போயிடுச்சு அப்படினா 16 point something ஏதோ போயிடுச்சு அப்படினா இன்னொன்னு எவ்வளவு இருக்கும்? 24 ஓகே சோ என்ன சொல்லிருக்காங்க? exceeds 15 சொல்லிருக்காங்க. செகண்ட் ஒன்னு கரெக்ட் தான். ஓகேவா? milk exceeds 70%. சோ milk வந்து உங்களுக்கு 27 இருக்கு. என்னதுங்க? 60% வருதுன்னு சொல்றீங்களா? 60 இருக்குன்றீங்களா ஆன்சர்? இப்ப கரெக்ட்டா தான போடுறேன். மில்க் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? டோட்டலா 64 பார்ட்ஸா? டோட்டலா 64 பார்ட்ஸா? அது 27 பார்ட்ஸ் மில்கா? மில்கோட பர்சன்டேஜ் தான கண்டுபிடிக்கணும். மில்க் 27 டிவைடட் டோட்டல் 64 into 100 போடலாம்ல. கால்குலேஷன் வரைக்கும் ஓகே தானே? சரி ஓகே. சோ அப்போ 100 போட்டா 416 425 25 into 27 வந்து 625 ஒரு ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுமா? 25 into 25 வந்து 625 625 ஒரு 50 675 42 தானே வருது? 42% தானே வருது? ஓகே. அப்ப தேர்ட் ஒன் ராங் தானே? ஓகேவா? ஓகே ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? Question number 32. So two mixtures contain milk and water. ஒன்னு 7:3 ரேஷியோல இருக்கு. இன்னொன்னு 5:2 ரேஷியோல இருக்கு. டோட்டல் எவ்வளவு பார்ட்ஸ் இங்க? 7 பார்ட்ஸ் இங்க 10 பார்ட்ஸ். ஆனா என்ன சொல்லிருக்காங்க? ஈக்குவல் குவாண்டிட்டிஸ் ஆர் மிக்ஸ்னு சொல்றாங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பாட்ல இருந்து எவ்வளவு லிட்டர்ஸ் எடுக்கறோமோ செகண்ட் பாட்ல இருந்து அவ்வளவு லிட்டர்ஸ் எடுக்கறாங்க. சோ அப்ப ஈக்குவல் குவாண்டிட்டிஸா இல்லனா ஈக்குவல் குவாண்டிட்டிஸா மாத்திக்கணும். எப்படி மாத்தலாம்? இங்க into 10 போட்டுக்கலாமா? இங்க into 7 போட்டுக்கலாமா? இப்ப ஈக்குவல் குவாண்டிட்டிஸ் ரெண்டுமே 70 லிட்டர்ஸ் இருக்கு. சோ A வந்து எவ்வளவு இருக்கு? 49. இங்க milk வந்து 49, water வந்து 21. இங்க 50 20. இப்போ ஈக்குவல் குவாண்டிட்டிஸ் வந்துரும். இப்போ A மட்டும் சேர்த்துக்கலாமா? A மட்டும் சேர்த்தா 99 B மட்டும் சேர்த்துக்கலாமா? அதாவது வாட்டர் மட்டும் சேர்த்துக்கலாமா? 40. ஓகே ஃபைன். ஃபைனல் ரேஷியோ இஸ் between 2:1 and 3:1. 2 மடங்கு மேல ஆனா 3 மடங்கு குறைவா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ 2 மடங்கு மேல தானே இருக்கு. 41 into 2 82 க்கு மேல தான் இருக்கு. சோ அது வரைக்கும் கரெக்ட். 3 மடங்கு குறைவா இருக்கா? 41 into 3 123 சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். புரியுதா? மில்க் வந்து வாட்டரோட மோர் தென் 2 பார்ட்ஸா இருக்கும் ஆனா லெஸ் தென் 3 பார்ட்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் தான்.
ஓகே தானே? செகண்ட் வந்து வாட்டர் பர்சன்டேஜ் இஸ் லெஸ் தேன் 30. ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு 41 இருக்கு. டோட்டலா பார்த்தா 9 + 1 10 130 140யா? அதானே? வாட்டரோட பார்ட்ஸ் வந்து 41 பார்ட்ஸ். வாட்டர் பர்சன்டேஜ் லெஸ் தேன் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 41/140. ஸோ எடுத்தோம்னா 2 7s are 2 5s are. ஸோ 205/7. 7 9s are 63யா? ஸோ லெஸ் தேன் 30 தான். ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் தான். 29 சம்திங் ஏதாவது வருது. ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் தான். மில்க் எக்ஸீட்ஸ் 70%. இது 29 ஆப்வியஸ்லி 70க்கு மேல தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ மில்க் எக்ஸீட்ஸ் 70ன்றது கரெக்ட். (33) Pipe A fills a tank in 12, B in 18. சரி அப்படியே சொல்லுங்க. AB யோட டைம் டேக்கன் என்னது? 12 18 டோட்டல் வர்க் என்ன? 36 A வோட எஃபிஷியன்சி, B யோட எஃபிஷியன்சி, டோட்டல் எஃபிஷியன்சி 5. ஓகே. Together they fill a tank in less than 8 hours. So total time எவ்வளவு இருக்கும்? 36 divided by 5 36 divided by 5. So 7.2 7.2 less than 8 தான் சொல்றாங்க. So first one கரெக்ட்டா? Less than 8 hours. In 6 hours more than 80% is filled. 6 hours more than. இப்போ 1 hour எவ்வளவு பார்ட் ஃபில் ஆகுது? 5 parts அப்ப 6 hours எவ்வளவு பார்ட் ஃபில் ஆகுது? 30 parts ஃபில் ஆகுதா? 30 parts அது more than 80 தானே? கரெக்ட்டா? சோ செகண்ட் ஒண்ணுமே கரெக்ட் தான். more than 18 சொல்றாங்க. செகண்ட் ஒன்னு கரெக்ட் தான். A contributes exactly 60% of the work. A contributes exactly 60% of the work. So 3/5 3/5ன்றது 60% தான். தேர்ட் ஒன்னு கரெக்ட். டோட்டல் வர்க்ல A வோட கான்ட்ரிபியூஷன் நீங்க 1 டே எடுத்துட்டு போட்டாலே போதும். 1 டேல பாத்தீங்கன்னா டோட்டலா 5 பார்ட்ஸ் இருக்கு. அதுல A வோடது மட்டும் 3 பார்ட்ஸ். 1 டேல என்ன கணக்கோ செகண்ட் டே தேர்ட் டே அதான் கணக்கு. ஓவரால் அதான் கணக்கா இருக்கும். சோ A வோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸாக்ட்லி 60% இருக்கும்னு சொல்றாங்க. சோ 3/5ன்றது 60% தான். So all three are correct. Three workers ABC complete a work. இதுவும் டைம் அண்ட் வர்க்கா? 12 18 36 அதே மாதிரி சொல்லுங்க. டோட்டல் வர்க் என்ன இருக்கும்? எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? டோட்டல் 6. A does more than half of the daily work of all the three together. A does more than half னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி half தானே? more than half வராதுல? எத்தனாவது படிக்கிறேன்? 34ல செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. A does more than half of the daily work of all the three together. All the three together 6 work பண்றாங்க. A exactly அதுல half தான் பண்றாங்க. So second one தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? working together definition less than 7 days. 6 daysல முடியுது இல்லையா? So less than 7 சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். தேர்ட் in 3 days more than 40%. இதுல 40% எவ்வளவு? இதுல பாதி 50% 18 அதுக்கப்புறம் 18க்கு குறைவா இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபைன். சோ 3 டேஸா? 1 டேல எவ்வளவு இருக்க முடியுது? 6 வர்க் முடியுதா? அப்ப 3 டேஸ்ல 18க்கு குறைவா முடியுது. சோ என்ன வரும்? ஆப்ஷன்ல இல்லையா? என்ன வந்திருக்கும் ஆப்ஷன்? ஓகே. (35) போயிடலாமா? 5 numbers have an average of 40. When a 6th number is included, the average becomes 42. So 6th number என்ன எடுத்துக்கலாம்? இனிஷியலா 42 ன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் 5 நம்பர்ஸ்க்கு எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? மொத்தமா 10 இன்கிரீஸ் ஆயிருக்கா? சோ அப்ப 5th நம்பர் எக்ஸாக்ட்டா எவ்வளவு? சாரி 6th நம்பர் எக்ஸாக்ட்டா 52. சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்டா? செகண்ட் டோட்டல் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 numbers equal 200. 40 into 5 200. தேர்ட் 6th நம்பர் exceeds 52. exceeds 50 சாரி exceeds 50. அடுத்து என்ன? 40 A person travels from A to town A to town B at 30 kilometers and the same route returns along the same route 40. So அப்ப distance same so distance same அந்த average speed கண்டுபிடிச்சலாம்ல. 2AB into A plus B 2AB divided by A plus B. 4 plus 3 70. So cancel பண்ணா என்ன ஆகும்?
4 3s are 12, 12 2s are 24, 240 by 7. 240 by 7. 7 3s are 21, 7 4s are 28, 7 2 34.2 something இருக்குமா? The average speed is less than 55 35 சொல்றாங்க. First one correct. 34 point something தான் இருக்கு. Average speed வந்து less than 35. Distance between A and B is 60. And the total journey, if the distance between A and B வந்து 60. So அப்போ so 60 60 னா 120 யா? போக 60 வர 60 120 இருக்கு. The total journey exceeds 3 hours னு சொல்றாங்க. ஓகே. சோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு இல்லையா, எடுத்து போட்டுடலாம் இல்லையா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை தனித்தனி கூட போட்டுடலாம். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். 60 by 30 திருப்பி ரிட்டர்ன் வரும்போது 60 by 40 யா? ஓகே. சோ 6 by 3 னா 2 ஆ? பிளஸ் இது 1.2 ஆ? 1.5. சோ 3.5 இருக்கு. எக்ஸீட்ஸ் 3 னு சொல்லிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். டோட்டல் டைம் வந்து 1.5 சாரி 3.5 னு இருக்கு நமக்கு. அவங்க எக்ஸீட்ஸ் 3 னு சொல்லிருக்காங்க. ரெண்டும் கரெக்ட் தான். ஆவரேஜ் ஸ்பீட் எக்ஸீட்ஸ் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 2 ஸ்பீட்ஸ். ஓகே. அரித்மெட்டிக் மீனா ஜஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போறது. சோ 40 plus 30 70 70 by 2 35. எது பெருசா இருக்கு? இல்ல இது தப்பா இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து சின்னதா தானே இருக்கு. சோ third one is wrong. 1 and 2 only. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து அரித்மெட்டிக் ஸ்பீடோட அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து அரித்மெட்டிக் ஸ்பீடோட கம்மியா இருக்கு. அரித்மெட்டிக் மீன்ன்றது என்னன்னா sum of two numbers divided by number of terms. நமக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது நம்ம அந்த ஆவரேஜோட கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பீடோட கான்செப்ட் 2ab divided by a plus b எப்போன்னு பாத்தீங்கன்னா எப்போது வரும்? டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா வரும். இல்ல எனக்கு இது கான்செப்ட் ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் டேக்கன் டிவைடட் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அப்படி போட்டீங்கனால இதே ஆன்சர் தான் வரும். ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா தெரிஞ்சு எனக்கு டிஸ்டன்ஸ் சேமா இருக்குன்ற க்ளூ தெரிஞ்சு ஃபார்முலா எடுத்து போட்டாலும் ஓகே. இல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் ஆவரேஜ் கொடுக்கணும் அந்த ஃபார்முலா போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். எப்படி பார்த்தாலும் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 34.2 சம்திங் வரும். பட் இது வந்து உங்களுக்கு லெஸ்ஸா தான் இருக்கு. சோ தேர்ட் ஒன் தப்பு. 1 and 2 only. 1 and 2 only. அடுத்து 41 ஆ? A trader marks an article 25% of above cost price and allows a discount of 20. So அப்போ ஓகே. சோ அப்போ காஸ்ட் பிரைஸ் டு மார்க் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 4:5 ஆ? நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20 ன்னு சொல்றாங்க. சோ 5ல இருக்குது உங்களுக்கு 4 ஆ குறையுதா? செல்லிங் பிரைஸ் 4 ஆ குறையுதா? ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் the traders incurs a loss. லாஸ் கிடையாது. காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கு. சோ லாஸ் கிடையாது. Selling price become equal to the cost price. Second one correct. Trader makes neither profit nor loss. (42) It was found that one of the marks whose code 90 was not included. So அப்ப 90 include பண்ணிக்கலாமா? Total marks increase exactly by 90. So third one correct. Third இல்லாத ஆப்ஷன்லாம் தூக்கிடலாமா? So option D தான் ஆன்சரா இருக்கும். கரெக்ட்டா இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாக்கும்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சரா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம போட்டு பார்த்துடலாம். The revised average exceeds 69 ஆ? So 90 இன்க்ரீஸ் ஆகுது. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 25 ஆ? ஓகே. So 5 இங்க 18 ஆ? 3.6 ஆ? 6. So 3.6. இல்ல 68 plus 3.6 னா 60 சாரி 71.6 ஆ? Exceed 69 சொல்லிருக்காங்க. So first one correct. Second, the revised average remains less than 70. இது தப்பு. ஓகே. அப்ப 1 2 3 வராதுன்றீங்களா? 1 and 3 தான் இருக்கணும்ல? A town's population increased by 12 due to the same year migration. Okay, fine. So first increase ஆகுதா? 100ல இருந்து 112 போகுது. அதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகுதா? 100ல இருந்து 95. So next என்ன கேக்குறாங்க? நெட் ப்ராஃபிட் எல்லாம் கேக்குறாங்க. சரி, ஓகே, ஃபைன். So ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? 5 19 சாரா? இங்க 5 20 சாரா? வேற 4 3 சார் 4 8 ஆ? ஓகே, வேற ஏதா இருக்கா?
4 7 சார் 425 சாரா இங்க 25 into 3 75 19 into 7 னா 153 so 75 plus 75 150 150 plus 3 153 78 parts increase ஆகுதா இது வரைக்கும் ஓகேவா so net increase exceeds 6%. so net increase வந்து உங்களுக்கு எவ்வளவு parts increase ஆயிருக்கு 78 divided by 75 into 100 so 75 3 சார் இங்க 25 4 சார் இங்க 3 எவ்வளவு 78 வரும் 26 into 3 78 சரி 26 into 4 னா 52 104 ஓகே நெட் இன்க்ரீஸ் தானே சொல்லிருக்காங்க கால்குலேஷன் பண்ணலாம் ஓகேவா 75 153 கரெக்ட்டா வந்துச்சா உங்களுக்கு ஓகே எக்ஸீட்ஸா ஓகே ஃபைன் 6க்கு மேல 7க்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்களா டபுள் மேல போகுது உங்களுக்கு 100% மேல போகுதுல ரெண்டுமே தப்பு தான் less than 7 அப்படினு சொல்றது ஓகே for more than exceed 6ன்றது கரெக்ட் செகண்ட் ஒன் ராங் தானே less than 7ன்றது கரெக்ட்டா உங்களுக்கு அதே வந்ததா ஓகேவா இனிஷியல் பாப்புலேஷன் was 50000 75 தான் 50000 அப்படினா என்ன கேக்குறாங்க ஃபைனல் பாப்புலேஷன் exceeds 53000 கண்டிப்பா 53 க்கு மேல தானே இருக்கும் டபுள் மடங்கு மேல போகுது இல்ல சோ தேர்ட் ஒன் கரெக்ட் தான் exceeds தானே கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா 50000 இருந்துச்சுனா 1 லாக்க்கு மேல போகும் டபுளுக்கு மேல போகும் ஆக்சுவலா 78 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ எவ்வளவு நாம கேக்கல எக்ஸீட் ஆகுதான்னு கேக்குறாங்க எக்ஸீட் ஆகுது சோ 1 and 3 ஒன்லியா Two partners invest in a business. A invest 50,000 for 8. Okay. So 5 into 8, 4 into 12. Entire year 12. அவ்வளவுதான் இது போதும்ல so இங்க அடிச்சுக்கலாமா 4 1 2 6 so 5 is to 6 தான் profit sharing ratio. B receives larger profit correct. Next profit sharing ratio 5 is to 6 correct. B exceeds A 1/5 1/5 20% more than 10 னு சொல்லிருக்காங்க கரெக்ட் நெக்ஸ்ட் எங்க 50யா இது எத்தனாவது இது ஓகே percentage வந்து 3:4 அதுக்கப்புறம் 4:5 ரெண்டுமே 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது இந்த 1 பார்ட் எவ்வளவுன்னு சொல்லலாம் 6 இயர்ஸா அப்ப A ஓட percentage வந்து 18 years B ஓட percentage வந்து 24 years so option 1 கரெக்ட் option 2 கரெக்ட் next after 10 years so after 10 ன்னு போட்டுட்டோம் அப்படினா 34:28 the ratio will be 7:8 8 வராது third one wrong okay வேணுமா எழுதணுமா okay a boat travels 30 km okay so அப்போ boats and streams down stream சொல்லுங்க அப்படியே down stream speed என்னவா இருக்கும் 15 up 10 boat 12.5 very good stream 2.5 அவ்வளவுதான் முடிஞ்சு so stream of the boat வந்து 2.5 so okay second option correct first one என்ன சொல்றாங்க speed of the boat 12.5 first one correct downstream is twice the upstream downstream வந்து twice இருக்கா இல்ல exactly twice னு சொல்றாங்களா இல்ல so 1 and 2 only option இருக்கா a number increase and then decrease so first 50% increase ஆகுது அதுக்கு அப்புறம் 10% குறையுது ரிப்பீட் ஆயிருக்கா அதே क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கா எத்தனாவது क्वेश्चन சொல்லுங்க தெரியலையா அது ஓகே ஓகே थैंक यू அதே மாதிரி ரிப்பீட் இருக்கா நோட் பண்ணி 70யா 77
அது எதோட ரிப்பீட்? 34 ஓடதா? ரிப்பீட்டா? அது எதோடது? ஓகே. 77 ரிப்பீட்னு சொன்னீங்களே, அது எதோடதுன்னு சொல்லுங்க. 52 ஓடதா? ஓ, இது எல்லாமே ஒண்ணா? இல்லையே. நம்பர் அதே நம்பர் தானே? அப்ப அதே கொஸ்டின் தான் அப்போ. அதான் ரிப்பீட் தான் அப்போ. சரி. வேற சொல்லுங்க. அடுத்து 52 இல்லாம வேற? 53? 53 ரிப்பீட் ஆகலல்ல? 53 ரிப்பீட் ஆயிருக்கா? இந்த 26.5 பார்த்த மாதிரி இருக்கே. 25, 26.5. எதுங்க? ஓ, நம்பர் வேறயா? நம்பர் வேறனா போதும். ஓகே. நம்பருமே சேமா இருக்க தானே ரிப்பீட்னு சொல்றீங்க? அது மட்டும் சொல்லுங்க. ரிப்பீட் ஓகே. நம்பர் வேற இருந்துச்சுன்னா அது நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ 20:23. அடுத்து 10:11. இதுமே போட்ட மாதிரி தான் இருக்கு. 200, 253 தானே? சோ 53 தான் பார்ட்ஸ். ஓ, ஓகே. கன்க்ளூஷன்ல வேற இருக்குன்றீங்களா? சோ டோட்டல் இன்கிரீஸ் வந்து 25% எக்ஸீட்ஸ் 25%. சோ 50. சோ 26.5 தானே வருது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்டா? 53 டிவைடட் பை 200 into 100 போட்டோம் அப்படின்னா இங்க 26.5% வரும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட், இனிஷியல் ப்ரொடக்ஷன் வாஸ் 10,000. சோ 200 பார்ட்ஸ் தான் 10,000 அப்படின்னா ஃபைனல் ப்ரொடக்ஷன் 253 பார்ட்ஸா? இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ அப்போ 150. சோ 25 into 5 1250. 1250க்கு மேல தான் வரும். exceeds 1250. எஸ், செகண்ட் ஒன் கரெக்ட் தான். டோட்டல் இன்க்ரீஸ் எக்ஸாக்ட்லி 26.5. எஸ், டோட்டல் இன்க்ரீஸ் எக்ஸாக்ட்லி 26.5. 1, 2 and 3. Next 54. Rainfall recorded for 4 months is 120, 140, 110, 130. சரி, ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. மீடியன் என்னன்னு கேக்குறாங்க. மீடியன் என்னன்னு தெரியும்ல? சரி, ஓகே. இப்போ இந்த மீடியனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிடும். ஆமா. சோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடும். 110, 120, 130, 140. மீடியன்றது மிடில் வேல்யூ. நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் ஒன்னா இருந்துச்சு, ஆட் நம்பரா இருந்துச்சா மிடில்ல ஒரு வேல்யூ இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் ஈவனா இருந்துச்சா மிடில்ல ரெண்டு வேல்யூ இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூட ஆவரேஜ் தான் உங்களுக்கு மீடியனா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கு என்ன ஆவரேஜா இருக்கும்? 125. ஓகே, அதுதான் கொடுத்திருக்காங்க மீடியன். மீடியன் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் 125 கரெக்ட். சோ செகண்ட் ஒன் ரைட்டா? ஆவரேஜ் என்ன இருக்கு? அது 120 தான். அது 125 தான். ஏன்னா உங்களுக்கு கேப்ல சேமா இருக்குல்ல. அப்ப மிடில்ல இருக்கிறதோட ஆவரேஜ் தான் உங்களுக்கு என்டையர் ஆவரேஜா இருக்கும். செட்டோட ஆவரேஜா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். தேர்ட், ரேஞ்ச் ஈக்குவல்ஸ் 30. ரேஞ்ச்ன்றது லோவஸ்ட் டு ஹையஸ்ட். இப்போ நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோவஸ்ட் டு ஹையஸ்ட் எடுத்துடலாம். 40 minus 10 30. 30 கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன 58. In a district, literacy rate increased from 70 to 77%. Which statements are correct? So 70 ல இருந்தது இப்போ 77க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. இன்க்ரீஸ் ஈக்குவல் 7 percentage points. பர்சன்டேஜ்ல கொடுத்து 3% கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இதோட டிஃபரன்ஸ் வந்து நீங்க percentage points சொல்லலாம். சோ இன்க்ரீஸ் வந்து 7% points சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ரெண்டாவது ரிலேட்டிவ் இன்க்ரீஸ். ரிலேட்டிவ் இன்க்ரீஸ்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஓல்ட் வேல்யூ இன்டு 100. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சொல்றோம்ல, அதுதான் ரிலேட்டிவ். சோ அப்ப 10% ஈக்குவல்ஸ் 10%. செகண்ட் ஒன்னுமே கரெக்ட். ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்றது சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் தான். சோ 7/70 into 100. தேர்ட், பாப்புலேஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். The number of literates increase by more than 7%. பாப்புலேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதே 7% தானே இன்க்ரீஸ் வரும். எக்ஸீட்ஸ் 9 என்ன சொல்லிருக்காங்க? பை மோர் தென் 9. இது வராது தானே? சோ தேர்ட் ஒன் ராங். எப்படின்னு சொல்றேன்னு புரியுதா? பர்சன்டேஜ் அதே 100 இருக்கு. ஓகேங்களா? இல்ல லிட்டரேட் வந்து 70 இருந்தாங்கன்னா இல்லிட்டரேட் 30 இருப்பாங்க. இங்க 77 அப்படி இருந்தாங்கன்னா 23 இருப்பாங்க. கரெக்ட்டா?
என்ன சொல்லியிருக்காங்கன்னா the literates increase by more than 9% சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க 7 கொடுத்துருக்காங்களே. ஓவரால் பாப்புலேஷன் சேமா இருந்துச்சுனாங்கன்னா அப்ப இந்த 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 சேஞ்சும் அந்த சேஞ்சும் சேமா இருக்கும். புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? லிட்ரேட்ஸோட பெர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு சேமா இருக்கும்னு சொல்ல வரேன். சோ அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு 7% இன்கிரீஸ்னு சொல்றாங்க இல்லையா? லிட்ரஸி ரேட் வந்து 7% இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் லிட்ரேட்ஸும் 7% இன்கிரீஸ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? 9 கிடையாது 7 தான். சோ தேர்ட் ஒன் ராங். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஃபைன். நெக்ஸ்ட் 59 The contribution of agriculture industry services to GDP are 3:5:7. Agriculture industry services. So 3:5:7. Okay. Which of the following statements are correct? Service contribute more than 40%. Service னது 7 So more than 40% சொல்றாங்க. Okay. So 7/15 எவ்வளோ? 140/3 வராது. more than 50 வராது. கரெக்டா? more than 40 சொல்லிருக்காங்களா? சாரி. அப்ப கரெக்ட். 46 பாயிண்ட் சம்திங் வருது இல்ல? more than 14 சொன்னாங்கன்னா கரெக்ட். நான் more than 15 படிச்சிட்டேன். Agriculture contributes exactly 20%. Agriculture 3 parts. So total 3/15 3/15 1/5 1/5 20%. So second one correct தான். Third, industry contributes 1/3. Okay. Industry contributes 1/3. அப்போ 3 பங்கு தான் 15 அப்படின்னா ஒரு பங்கு 5 ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி எவ்வளவு பண்ணுது? ஓகே ஃபைன் 1/3 தான். 1/3 எக்ஸாக்ட்டா வருது. இல்ல 5/15 போடுங்க 1/3 வந்துரும். ஓகேங்களா? இவ்வளவு இது இல்ல. இண்டஸ்ட்ரியோடது 5 பார்ட்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 15 பார்ட்ஸ் சோ 1/3 வந்துருது. சோ தேர்ட் ஒன்மே கரெக்ட் தான். Exports of a country company exports of a company increased from 80 to 100. Which of the following statements are correct? Okay, so 80 crore ல இருந்து 100 crore increase ஆயிருக்கு. எவ்வளவு increase ஆயிருக்கு? 20 crore increase equals 25%. So 20/80 னா 1/4 so 25% சொல்றாங்க. கரெக்ட். increase exceeds 15 crores ஆமா 20 crore more than 15 தான். So second one correct. Third, if exports again increase by 20%. So அப்போ 100ல இருக்கிறது திருப்பி 20% 120 போகுமா? 120 வருமா? They exceed 120 crore. They exceed 120 crore கொடுத்துருக்காங்க. அப்ப தப்பு தானே? Exactly 120 கொடுத்தாங்கன்னா கரெக்ட். So third one wrong. 1 and 2 ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் A. In a company 60% work in production, 25 administration, rest in marketing. So மொத்தமா 100 இருக்கு. 60 production 25 administration 15 அப்ப பாக்கி 50 வந்து marketing. Okay. Marketing employees contribute 15%. Correct. Marketing contributes 15%. Production to administration is 12:5. Production to administration 12:5. 5 5s are 5 12s are. Second one correct. Third, marketing employees are fewer than administration employees. Marketing are fewer than any other kind of employees. So third one correct. Electricity consumption increases from 200 to 240 இது அதே மாடல் தான். 200 to 240 னா increase வந்து உங்களுக்கு 40 increase equals 40 20%. So 40/200 னா 1/5 1/5 னா 20% So first one correct second increase exceeds 35. 40 is more than 35. Next same rate continues. So 240 ல எவ்வளவு percentage? 20% So 240 ல 20% போயிட்டாங்க அப்படின்னா 48 48 into 6 48 னா 240 240 plus 40 288 288 எவ்வளவு வரும்னு சொல்றாங்க? exceeds 280 million. 288 கரெக்ட். 1 2 and 3 60 third
wheat yield increases from 4.5 ton to 5 ton. 4.5 ல இருந்து 5 ton ஆகுது. ஓகே, சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 0.5 டிவைடட் பை 4.5. சோ 5 னா 1 by 9 1 by 9 11.11 exceeds 10% சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஈக்குவல் 0.10 5 tons. செகண்ட் ஒன் கரெக்ட். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து 11% சொல்லிருக்காங்க. 11.11 கரெக்ட். ஆல் 3. 64 இன்டர்நெட் வந்து 2 ல இருந்து 2.6 மில்லியனா? 2 மில்லியன்ல இருந்து 2.6 மில்லியன் which are the following state? சோ அப்ப 0.6 அதிகமா இருக்காங்களா? ஃபைன். இன்க்ரீஸ் ஈக்குவல்ஸ் 30 மில்லியன்ஸ். சோ 0.6 divided by 2 into 100 சோ 3 னா 30 மில்லியன். எக்ஸீட்ஸா ஈக்குவலா? ஈக்குவல். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். இன்க்ரீஸ் exceeds 0.5. 0.6 தான் exceed. சோ செகண்ட் ஒன் கரெக்ட். If the same increase occurs again user exceeds 3.3 million. So 2.6 ல 30% சோ 30 னா எவ்வளவு fraction? சரி ஓகே. சோ 3 by 10 13 by 10 போட்டுக்கலாமா? கரெக்ட்டா? சோ அப்போ 0.26 சரி பாயிண்ட் கூட விட்டுருங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் தள்ளி வரணும். ஓகேங்களா? சோ 26 into 13 எவ்வளவு? 260 plus இல்லனா 13 into 13 169 into 2 ன்னு போட்டுக்கலாமா? ஓகேவா? 338 சோ இப்போ ரெண்டு புள்ளி தள்ளி வச்சுக்கலாமா? சோ 3.38 exceeds 3.38 சொல்லிருக்காங்க. சோ தேர்ட் ஒண்ணுமே கரெக்ட். ஓகேவா? 3.38 மில்லியன் தானே? சோ exceeds 3 மில்லியன் சொல்லிருக்காங்க. அது கரெக்ட். Urban population increases from 30 to 36. So 6 million இல்ல percentage தான் கொடுத்திருக்காங்க. Increase equal 6 percentage points. Yes. Relative speed increase, relative increase 20%. So 6 by 30 1 by 5 20% தான். So இதுவும் கரெக்ட் தான். Third, urban population becomes more than 1/3. More than 1/3. So 3:1 ஓட பெரிய ரேஷியோவா இருக்கணும். So அப்ப 36:30 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 5 6 ஓகே 1/3க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. சோ இங்க into 5 போட்டோம் அப்படின்னா 15:5 வருதா? மோர் தென் 1/3 வரலல. கரெக்ட்டா? 1/3க்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க. 1/3 வந்து 3:1 போட்டுக்கலாம் இல்லையா? அதாவது ஓல்ட் பாப்புலேஷன் 1 பார்ட்ஸா இருந்துச்சுன்னா நியூ பாப்புலேஷன் 3க்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க. நான் வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் மாத்திக்கிறேன். இங்க 5 பார்ட்ஸா இருந்தா எனக்கு 15க்கு மேல இருக்கணும். ஆனா இங்க 5 பார்ட்ஸா இருந்தா இங்க 6 தானே இருக்கு. மோர் தென் 1/3 வரல. ஓகேங்களா? இங்க இருக்கு urban population becomes more than 1/3 அது தப்பு. So 1 and 2 only. 1 and 2 only. 65. Next, vehicle registration 4 lakh to 5 lakh. Okay, so increase வந்து 1 by 4 வந்து 25%. இது கரெக்ட். செகண்ட், increase equal 1 lakh. இதுவும் கரெக்ட். தேர்ட், if increase again, so 6 by 5 so 6 lakh வரும். எக்ஸாக்ட்டா 6 lakh வரும். exceeds னு சொல்லிருக்காங்க தப்பு. So 1 and 2 only. they exceed 6 lakh னு சொல்லிருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்டா 6 lakh தானே வருது. So 1 and 2 only. Electricity produced from 3 sources 2:3:5. Which of the following statements is correct? Third source வந்து contributes 50%. கரெக்ட்டா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 50 வருதுன்னா 5 வருதா? அங்கேயும் 5 வருது. So first one correct. Second, first source contribute 20%. So 2 by 10 கரெக்ட்டா? Second one correct. Third, second source contribute 3%. 30%. In a class of 30 students, average mark is 58. One mark was wrongly recorded as 24 instead of 84. இது ரிப்பீட் தானே? இல்லையா? நம்பர் வேற இருக்கா? ஓகே. சோ அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க? எவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கணும்? 60 ஓகே. டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 30. சோ 38 plus 2 60 தான் நியூ ஆவரேஜா? கரெக்ட் ஆவரேஜ் exceeds 60 கிடையாது. டோட்டல் மார்க்ஸ் increase by 60. கரெக்ட். Increase in average equals 2. Increase in average 2 தானே? So 2 and 3 only option B. 2 and 3 only.
இது பார்த்தாலே தெரியல 60 into 8 8 into 6 ஒன்னு தானே. சோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1 தான். இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ப்ராடக்ட்ன்றது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். தேர்ட் போத் ரிசீவ் 73 சரி. ரேஷியோ பாய்ஸ் டு கேர்ள்ஸ் 4:3. இது பாய்ஸ் தானே மேல இருக்கிறது. After 6 admitting 6 girls, the ratio becomes 4:5. 4:5. So 5x தப்பா இருக்கா? நான் தப்பா எழுதியிருக்கேன். 4 வந்து பாய்ஸா, 3 வந்து கேர்ள்ஸா, 3 பார்ட்ஸ் கேர்ள்ஸ், சாரி. சோ அதுல வந்து என்ன பண்றாங்க, கேர்ள்ஸ் மட்டும் அட்மிட் பண்றாங்களா? ஓகே. சோ 4:5 வருமா? சரி. இப்போ 5 minus 3 2x ஓட வேல்யூ 6 ஆனச்சுனா x ஓட வேல்யூ 3. x ஓட வேல்யூ 3 வரைக்கும் ஓகேவா? ஓகே. சோ ஓல்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? 12. ஓல்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? 9. ஓகே. சோ क्वेश्चन வந்து 73. Initially there were 24. 12 plus 9 வந்து 21. Initially girls were 18. சைஸ் வந்து ஓகே எல்லாம் இன்டு 2 பண்ணிருக்காங்க. தப்பு தான். எனிவேஸ் இன்டு தப்பு தான். எல்லாமே தப்பு தான். क्वेश्चन ஃப்ரேம் பண்ண தப்பா இருக்கும்ல. அடுத்து 75 75. இந்த 75 ஃபார்முலா தெரியுமா? டிஸ்டன்ஸ் சேம்னு சொல்றாங்களே 60 km 60 km 60 km டிஸ்டன்ஸ் சொல்றாங்க இல்லையா? அது ஃபார்முலா தெரியும் இல்லையா? 3xyz into xy plus xyz plus zx எழுதிருப்போம் நம்ம ஆவரேஜ் டாபிக்ல நீங்க எழுதிருப்பீங்க. இல்ல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல அப்படினா டைரக்டா நீங்க எழுதிரலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 180. டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் டைம் டேக்கன்னா ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? அதுல டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க 60 km எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க? 40 km ஸ்பீட்ல போறாங்க. சோ அப்ப 3/2 3/2 1.5 எழுதிக்கலாமா? அடுத்து என்ன பண்றாங்க? 60 km 60 km/h ஸ்பீட்ல போறாங்க. சோ அடுத்து 1 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் அடுத்த 60 km 90 km ஸ்பீட்ல போறாங்க. சோ அப்ப 2/3 போட்டுக்கலாமா? 2/3 னா என்னது? சரி ஓகே ஃபைன். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா 3/2 ன்னு போட்டுக்கலாமா? சோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 180 டிவைடட் பை இங்க 6 9 plus 6 plus 4 so 6 plus 4 10 19 so 180 into 6 divided by 19 correct total distance divided by total time taken எடுத்து போட்டுருக்கோம் ஓகேங்களா so 180 divided by LCM எடுத்தீங்கன்னா கீழ 6 வரும் into 3 பண்ணா 9 into 6 பண்ணா 6 into 2 பண்ணா 4 so 6 plus 4 plus 9 19 by 6 so 180 into 6 னா எவ்வளவு வரும் 1080 by 19 19 6 ஆர் எவ்வளவு 95 plus 19 95 plus 20 115 130 இது சொல்லுங்க நியரஸ்ட் மல்டிபிள் என்னன்னு 19 7 சார் எவ்வளவு 153 153 சரி அப்போ 19 6 ஆர் தானே வரும் சோ 56 பாயிண்ட் சம்திங் ஓகேங்களா ஸ்பீட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 56 பாயிண்ட் சம்திங் எத்தனாவது क्वेश्चन இது 75 74 75 தான் ஓகே சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 180 ன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் 180 ஆவரேஜ் ஸ்பீட் எக்ஸீட்ஸ் 56 சாரி 16 சொல்றாங்க தப்பு 60 எக்ஸீட் பண்ணல ஆவரேஜ் ஸ்பீட் 30 ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் remains less than 65 இது கரெக்ட் so 1 and 3 only இருக்கு ஆப்ஷன் 1 and 3 only ஆப்ஷன் ஏ ஓகேவா டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் வந்துச்சா 56 பாயிண்ட் வரலையா நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்களா சரி அதுல போட்டாலும் அதே தான் வரும் சோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 3xyz 3 into xyz அந்த xyz சொல்லுங்க ஸ்பீட் என்னன்னு சொல்லுங்க 40 60 90 40 60 90 டிவைடட் பை xy பிளஸ் yz பிளஸ் இப்படி போட்டீங்களா இப்படிதான் போட்டீங்களா சரி
ஓகே. ஸோ 6 4s are 24 இங்க 6 9s are 54, 9 4s are 36. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 90 90 இது 114 114 114 followed by 2 zeros ஸோ 2 0 அடிச்சிடலாமா? 4 5 6னா 3 டேபிள் அடிச்சிடலாம்ல. 3 8s are 24 வேற 2 டேபிள் தான் அடிக்க முடியுமா? 19 அதே தானே வருது. 6 2s are 12, 12 9s are 108 1080 divided by 19. ஸோ 108 எடுத்தா 19 5s are போகும் 95 அதே தான் வரும். 8 minus 5 3, 10 minus 1 130, 19 6 56 பாயிண்ட் தான் வரும். கால்குலேஷன் மிஸ்டேக் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து போலாமா? 70 a container contains 50 liters of milk, 10 liters every. So 50 ல 10 liters எடுக்கறாங்களா? இது எத்தனை முறை நடக்குது? 3 times நடக்குது. கரெக்ட்டா? So 5:4 old is to new. இது என்னது? மில்கோட ரேட். சோ அப்போ 3 times னா 125:64. ஓகே. சோ அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? 64 னா 64 plus 6 70, இது 100, இது 120. சோ 3 4 5 61 4 plus 1 5, 6 plus 6 12, 61. ஓகே. வாட்டர் exceeds 20 liters. சோ 125 ல மில்க் வந்து 61 இருந்துச்சு அப்படின்னா 125 பார்ட்ஸ் தானே? சரி ஓகே ஃபைன். 1 by 1 வருவோம். ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க் இஸ் less than 30 liters. சோ அப்போ 125 பார்ட்ஸ் தான் 50 liters அப்படின்னா 64 பார்ட்ஸ் எவ்வளவு லிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ 25 2s are 25 5s are so 64 into 2 128 128 by 5 என்ன 24 25.6 25.6 தான் ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க். கரெக்ட்டா? 25.6 தான் ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க். அவங்க என்ன சொல்லிருக்காங்க? less than 30 liters சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். less than 30 தான். சரி. சோ அப்ப இது வந்து உங்களுக்கு 25.6 னா 50 ல 25 போக பாக்கி எவ்வளவு இருக்கும்? 24.4 கரெக்ட்டா? மொத்தமா 50 லிட்டர்ஸ் சொல்றாங்க. இல்ல மில்க் மட்டும் 25.6 வந்திருக்கு. சோ அப்ப 20 க்கு மேல தான். எனிவே செகண்ட் ஒன்னு கரெக்ட். exceeds 20 ன்னு சொல்லிருக்காங்க. தேர்ட் milk percentage remains greater than 50%. milk percentage remains greater than 50%. என்னதுங்க? 64 ஓவராலா பாத்தீங்கன்னா 125 into 100. So 25 5s are 25 4s are 64 into 4 என்ன? 256 256 divided by 5 So 5 5s are 25, 5 1s are more than 50 தான். தேர்ட் ஒன்னு கரெக்ட். 77 ஆல்ரெடி பார்த்தாச்சு. 78 AB ஓட ரேஷியோ 5:6 அதுக்கப்புறம் என்ன மாறுது? 7:8 இந்த 2 பார்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம்? 8 years இப்போ 1 part 4 years A ஓட ஏஜ் என்ன? பிரசன்ட் ஏஜ் பிரசன்ட் ஏஜ் 20 தானே? 40 வருதுல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங்கா. B ஓட பிரசன்ட் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? It was found that one weight was recorded as 42 instead of 62. So எவ்வளவு increase in weight? 20 இருக்கணுமா? எத்தனை பேருக்கு? 25 So அப்ப 0.8 கரெக்ட்டா? 0.8 தானே? இன்கிரீஸ் வந்து 0.8 தானே? So அப்ப 56.8 தான் நியூ weight நியூ ஆவரேஜ் weight வந்து 56.8 கரெக்ட் ஆவரேஜ் exceeds 56 ன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். கரெக்ட் ஆவரேஜ் remains below 57 சொல்லிருக்காங்க. இதுவும் கரெக்ட். டோட்டல் weight இன்கிரீஸ் வந்து 20 ன்னு சொல்லிருக்காங்க. இதுவும் கரெக்ட். சோ மூணுமே கரெக்ட் தான். இது ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கு. when number is added average is 42.
சரி ஓகே ஃபைன். ஸோ 42 மிச்ச பேருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 into 5 10 ஸோ 52 நியூ அந்த நம்பரு 6 நம்பர் ஈக்குவல்ஸ் 52. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் டோட்டலா 5 நம்பர்ஸ் 200 கரெக்ட். தேர்ட் 6 நம்பர் எக்ஸீட்ஸ் 15 கரெக்ட். ஓகே ஓகே. ஆன்சர் பார்க்கலான்றீங்களா? சரி பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 77. A company's revenue increased by 20% and then decreases. 20 na 5:6, decrease na 10:9. So 2 3s are 2 5s are 25:27. So மொத்தம் பாத்தீங்கன்னா 2 parts increase ஆயிருக்கு. Net increase வந்து exceeds. So net increase 2 by